தத்புஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாதே. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொலியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தலைப்பு சனி வக்ரக சஞ்சார பலன்கள். மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசியினருக்கு இந்த சனியின் வக்ரக சஞ்சார பலன்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைய சிந்தனைக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது ராசியாகப்பட்ட தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சனியின் வக்ரக சஞ்சாரம் எந்த மாதிரியான சிறப்பான யோக பலன்களை வழங்குகிறது என்பதை பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். 30/6/2024 முதல் 15/11/2024 வரையிலான சனி வக்ரக சஞ்சார பலன் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது ராசியான தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு இந்த சனி பகவானின் வக்ரக சஞ்சாரம் தனுசு ராசியை சார்ந்த நேயர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக வழங்கும். எப்பொழுதுமே நவகிரகங்கள் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 மற்றும் 11ஆம் ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சிறப்பான சுபயோகங்களை மட்டுமே வழங்குவார்கள். காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது ராசியாகப்பட்ட குறிப்பாக உபய நெருப்பு தத்துவ ராசியான தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் இயற்கையாகவே தன்னுடைய ஆளுமை திறனை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துவாங்க. குறிப்பாக இவர்களுடைய தனித்திறமைக்கு ஒரு எல்லையே கிடையாது என்பதை போன்ற ஒரு தன்மை தான் வெளிப்படும். குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமாக நுட்பமாக நுண்ணறிவுத்திறனோடு அணுகக்கூடிய வாய்ப்பு இறையருள் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வழங்கியிருக்கு. இவரிடம் வரக்கூடிய சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் கூட மிக எளிதாக தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். கல்வியில் மிகப்பெரிய மேன்மையை பெறக்கூடிய ராசியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாமே அற்புதமான காலமாக இருக்கும். தங்களுடைய கல்வித்திறனை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் நினச்ச மாதிரியான கல்வியை சுகரிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பமும் மருத்துவத்துறை ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய ஆளுமையை செலுத்தக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பெறுகின்றீர்கள். தங்களுடைய முன்னேற்றம் என்பது கல்வியில் பன்மடங்கு விருத்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக அமைகிறது. வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வக்ரகதியில் சனி பகவான் தங்களுக்கு மனோதைரியத்தை அதிகரிப்பதோடு விளையாட்டு போட்டிகளில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் தைரியமான முடிவுகளை முன்னெடுப்பதில் சிறந்த நிர்வாகத்திறனை வெளிப்படுத்துவதில் கல்வியில் காட்டக்கூடிய ஆர்வத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை தருகின்றார். தங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்களோ அல்லது ஆன்மீக பெரியவர்கள் வழியிலோ உங்களுடைய கல்வியின் தரம் என்பது மிகப்பெரிய அளவில் உயரும். கலைகளில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை இறையருள் இந்த காலகட்டத்தில் தருது. இதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு வருது. ஸோ இதையெல்லாம் மிக சிறப்பாக விழிப்புணர்வோடு இருந்து பெறுவது அவசியம். எண்ணிய காரியத்தை வெற்றியோடு முடிப்பதற்குண்டான வாய்ப்பை இறையருள் இந்த வக்ரக சஞ்சார நிலையில் தருகிறார். சனி பகவானின் தொழில் மேன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புத்தி கூர்மையோடு அணுகுவீங்க. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அந்த தொழில் ரீதியான பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நிலை மேலாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இதுவரை இருந்து வந்த அந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கி கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு தாம்பத்திய வாழ்வு சிறப்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை தருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய லாபமும் அதிர்ஷ்டமும் பன்மடங்கு உயரும். அவருடைய உதவிங்கிறது செயற்கரிய காரியங்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குது. ஸோ தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அணுவீங்க. உங்களுடைய இளைய சகோதரர்களிலிருந்து வரக்கூடிய உந்துதலான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக மிஞ்சிய மனமகிழ்ச்சியும் சந்தோஷகரமான ஒரு வாழ்வையும் வழங்கும். அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு சரியான முடிவுகளையும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் ஊடகத்துறையில் தொலைக்காட்சி இது மாதிரியான துறைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற மிகுந்த யோக வாழ்வை நிச்சயமாக வழங்குகிறது. வருமானம் உயரக்கூடிய நேரமாக இருக்குது. கேட்ட இடத்துல இருந்துலாம் தன சம்பந்தப்பட்ட உதவிகள் வந்து சேருகிறது. தங்களுடைய நண்பர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும்.
தடைபட்ட திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க. தங்களுடைய புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக எளிதாக சுகரிப்பதற்கான சந்தர்ப்பமும், இதுவரை தடைபெற்று வந்த அந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி நல்லதொரு ஆண் வாரிசு அமைவதற்கான சந்தர்ப்பத்தையும் இறையருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்குகிறது. ஸோ சற்று விழிப்புணர்வோடு இருந்து வரக்கூடிய சுபயோக பலன்களை சுகரித்து நலம் பெறுங்கள். தனது 6ஆம் பார்வையால் சனி பகவான் 8ஆம் இடத்தை வசிக்கக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு ஒரு தன்னிறைவான புகழ்மிக்க பொறுப்புகளை பெற்றுத்தரும். தெய்வீக அனுகூலம் கைகூடி வரும். கடகராசியை வசீகரிப்பது என்பது இந்த காலகட்டத்தில் அதீத மனமகிழ்ச்சிக்கும் சந்தோஷகரமான நிகழ்வுகளுக்கும் இந்த அடிப்படை ஆதாரத்தை வாரி வழங்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கி தங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் யாவற்றையுமே தகர்த்தெறிவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இறையருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்குறது. ஸோ கடகராசியை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தனது வர்க்க கிரகம் என்ற ஒரு அற்புதமான நிலையிலிருந்து புகழ்மிக்க ஒரு பதவி உயர்வை பெற்றுத்தருகிறார். தங்களுடைய ஆளுமைத்திறன் சார்ந்த விஷயங்களில் நுணுக்கமாக செயல்படுவதன் வழியிலிருந்து மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். அதே சமயம் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற சுப விசேஷங்களை சுகரிப்பதற்கான சந்தர்ப்பமும் கைகூடி வருவது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். எதிர்காலம் சார்ந்த சரியான திட்டமிடுதலை முன்னெடுக்கலாம். குறிப்பாக நிதி மேலாண்மை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் பயணத்தில் கவனம் தேவை. பாதுகாப்பு என்பது அவசியம். ரொம்ப தொலைதூர பயணங்கள் எல்லாமே இந்த ஒரு 4.5 மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுறதே நல்லது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. அதேமாதிரி பயணங்கள் கட்டாயம் செய்து தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் பாதுகாப்பு என்பது முதல் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துகிறோம். தேவையில்லாத மருத்துவ செலவினங்களை தவிர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அது வழங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் கைகூடி வருகிறது. தங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களில் காட்டக்கூடிய ஆர்வமும் அதிகரிக்கிறது. வெளிநாடு பயணங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோக பலன்களும், தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய பண உதவிகள் சார்ந்த விஷயங்களும், நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பமும் இந்த சனி வக்ரக சஞ்சார நிலையிலிருந்து வருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். தனது சமசப்த பார்வையால் பாக்கியஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தை பன்மடங்கு அதிகரித்து தருகிறார். எதிர்பாராத தனச்சேர்க்கையோட ஒரு சொத்து சுக சேர்க்கையும் நீங்கள் சுகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் யாவுமே நிறைவேறுவதற்கு உண்டான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த திருமண தடை அகன்றுவிடும். தொழில் ரீதியாக இருந்து வந்த முடக்கங்கள் நீங்கும். நல்லதொரு சத்சந்தான பிராப்தியை சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். வெளிநாடு பயணங்கள் வழியிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வேலை வாய்ப்பையும் ஜீவன ரீதியான முன்னேற்றங்களையும் நீங்கள் சுகரிக்க முடியும். அதிகார பதவிகளை மிக எளிதாக சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. முழுமையான ஒரு வாழ்வை திருப்திகரமாக சுகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்கள் மனதில் நிம்மதி நிலவும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தோடு கூடிய யோக வாழ்வை இந்த சனியின் வக்ரக சஞ்சாரம் உங்களுக்கு வழங்குகிறது. தனது 10ஆம் பார்வையால் அயன சயன ஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தங்களுக்கு சற்று மனோரீதியான சிக்கல்களை உருவாக்கலாம். மற்றவர் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். இக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுடைய தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் போய் தலையீடே செய்யக்கூடாது. ஜாமீன் போடுறது, அதே சமயம் மற்றவங்களுக்கு உறுதிமொழி கொடுப்பது, வாக்கு தருவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ சற்று விழிப்புணர்வோடு செயல்படுங்க. இது உங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கை முறையை வழங்கும். தங்களுடைய மன நிம்மதிக்கு உறுதிப்படுத்தும். கணவன் மனைவி உறவு நிலையில் சற்று விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துங்க. மனைவி சொல்கிற விஷயத்தை கேளுங்க. அதேமாரி பெண்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்கள், கருத்தை முன்னெடுங்கள். இது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான நற்பலன்களை வழங்கும். ஒரு தொழில் ரீதியான விருத்தியை பன்மடங்கு உயர்த்தி கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பம் கொடுக்கும். அதே சமயம் தங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து வரக்கூடிய யோக வாழ்வு பெரிய அளவில் விருத்தி பெறும். பெற்ற பிள்ளைகள் வழியிலிருந்து வரக்கூடிய புகழ், அந்தஸ்து, கௌரவம், வருமான ரீதியான முன்னேற்றங்கள்,
தனச்சேர்க்கை, சுபயோக வாழ்வு என பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவார். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவினங்களை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்சொன்ன பலாபலன்கள் யாவுமே தங்களுடைய சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் மிக சரியாக பொருந்தி வரும். அதே சமயம் இது கோச்சார பலன்கள் தான். தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகிய 3 குறிப்பின் அடிப்படையில் சுய ஜாதகத்தில் வலிமை பெற்ற தசாபுத்திகள் இது நடைமுறைப்படுத்தினால் மேற்சொன்ன பலன்கள் உங்களுக்கு மிக சரியாக பொருந்தி வரும். எனவே தங்களுடைய சுய ஜாதகத்தில் அதிக முக்கியத்துவம் தாருங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.